அனைவருக்கும் வணக்கம். ஒரு திரைப்படத்தின் பிரம்மாண்டம் என்பது அதன் கதையில் இருக்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் காட்சி அமைப்புகள் இருக்க வேண்டும். வெறுமனே காசு இருக்கிறது என்பதற்காக அள்ளி கொட்டி கதைக்கு சம்பந்தமே இல்லாமல் திணிக்கப்படும் காட்சிகள் பார்வையாளர்களை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. அதுபோலத்தான் இருக்கிறது உலக நாயகன் கமல் நடிப்பில் சங்கர் இயக்கியிருக்கும் இந்தியன் 2 படத்தின் ட்ரெய்லர். படம் முழுக்க வெற்று கூச்சல் தான் கேட்கிறது. 2.5 நிமிட ட்ரெய்லரில் உருப்படியான ஒரே ஒரு வசனம் கூட இல்லை. இந்தியன் தாத்தா இதுவரை தனித்து தெரிய காரணம் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கும் ஒரு நிதானம், எதையும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாத நுட்பம். ஆனால் அதன் 2ஆம் பாகமான இதில் காண்பிக்கப்படும் இந்தியன் தாத்தா ஓய்வு பெற்ற சர்க்கஸ் கோமாளி மாதிரி தான் இருக்கிறார். தப்பித்து போன தாத்தா அமெரிக்காவில் வட்டி தொழில் செய்து வந்தவர் போல மிதப்பாக தெரிகிறார். உலக நாயகனின் தலையீடு படத்தின் இயக்கத்தில் அதிகமாக இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. அதனால்தான் தாத்தா பல கெட்டப்பில் வந்து நம்மை பயமுறுத்தி வைக்கிறார். அதிலும் பழைய இரும்பு குடோனில் தாத்தா சட்டை இல்லாமல் வில்லன்களுடன் மோதுவது போன்ற ஒரு காட்சி. சத்தியமாய் இது படத்தில் இருந்தால் அது உச்சபட்ச அபத்தமாக இருக்கும். பொதுமக்கள் பேசுவதை காட்டுவது, செய்தி சேனல்கள், போராட்டம், மக்கள் கூட்டம் ஆகியவற்றை காட்டுவது எல்லாம் ஒரு புரட்சி படமாகி விடாது. இப்போது எடுத்திருக்கும் இந்த இந்தியன் 2 என்பது பழைய இந்தியன் சம்பாதித்து வைத்திருக்கும் பிராண்டை வைத்து காசு பார்க்கும் குறுகிய வணிக நோக்கம். எனவேதான் தேவையில்லாமல் ஃபுட்டேஜை நிறைத்து கொண்டிருக்கும் தண்ட காட்சிகளை வெட்டி வீச மனமில்லாமல் அந்த குப்பைகளை சேகரித்து பார்ட் 3 வரை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். அது தவிர இந்தியன் படம் 1996ஆம் ஆண்டு வெளியானது. கிட்டத்தட்ட 26-27 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில், அதாவது இந்தியன் தாத்தா என்றால் யார் என்றே தெரியாத ஒரு 2K கிட்ஸை கலாய்க்க வைத்து பாட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது அனுரித்தின் அந்த தாத்தா பாடல். இதையெல்லாம் பார்க்கும்போது முதல் பாகத்தில் இந்தியன் தாத்தா நிஜமாகவே செத்திருக்கலாம். நன்றி.